ஹெடிங் போடு. ஃப்ரெண்ட்ஸ், என்னால் என்ன பேச எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. உண்மையில் மனசு ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அந்த வீடியோலாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. மனசு ரொம்ப வலிக்குது. இது எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு வலி. இதை எப்படி உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு, இதை எப்படி உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயம் மட்டும் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரில. சாரி. எங்கள் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் உதவுற ஒரு ஆள்கள் எல்லாருமே. இப்போது சென்னையில் ஒரு ஃப்ளட் வருது, கடலூரில் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் ஒரு விஷயம் பண்ணணும். அவங்க எல்லாத்துக்கும் எடுத்து பண்ணணும். பலசரக்கு ஜாமான் இல்லாமல் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். வாட்டர் பாட்டில்ஸ் அனுப்பணும், நாப்கின்ஸ் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கீழே இருந்து நானே என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, என்னோடய அலுமினி காலேஜ் பசங்க மூலமாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னைய மாதிரி ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே வாலண்டியர்ஸ் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேலப்பாளையத்தில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் கோவிலில் ஃபுல்லாமே ஃப்ளட் ஆகி ஃபுல்லாமே அசிங்கமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் க்ளீன் பண்ணி அதை சுத்தப்படுத்தி அங்கே மக்களை இது பண்ணி வச்சு ரொம்ப 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 எந்தவித ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் தன்னார்வமாக எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்கிற பூமி அது. ஆனால் அவங்களுக்கு இப்போ இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவே முடியலை. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இப்போது இந்த வீடியோ நான் உங்ககிட்ட பதிவிடுறேன். நேற்று இன்னொரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பரவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வீடு இடிஞ்சு விழுற மாதிரி ஒரு அம்மா, ஐயோ போச்சே, நான் கட்டின நான் இருந்த வீடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாலும் விழுது விழுது கோடா விழுந்துட்டு எல்லாம் எங்கள் ஊரில் யாருமே பெருசாக எதுவுமே என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு அருவி நீர்நிலைகளை தவிர வேறு எதுவுமே அங்கே பெருசாக கிடையாது. அவங்க ஃபுல்லாமே இயற்கையாக வாழ்கிற மக்கள். அவங்களுக்கு இந்த மாலு, தேட்டர்ஸு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போகணும். அப்படி ஒரு நாகரிகமான வாழ்க்கை அவங்க இன்னும் அனுபவிக்கலை. அவங்க ஃபுல்லாமே இயற்கையோட மிங்கிளாகி வாழ்ந்து தான் அவங்க பழகிருக்கிறாங்க. பெருமளவு எதுவுமே தேவையில்லாத ஒரு இடத்துல செலவு பண்ண மாட்டாங்க. தனக்கு என்ன தேவை, பிள்ளைங்களை கட்டி கொடுக்கணும், பையனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், பையனை படிக்க வைக்கணும், இந்த மாதிரி படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோ சரி, இல்லை பிள்ளைங்களோட எப்படியாவது கரை சேர்த்தரணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு வீடு ஒன்று கட்டி அது கண்ணு முன்னால் அப்படி இடிஞ்சு போகிறப்ப அவங்களால எப்படி தாங்கியிருக்க முடியும்? அந்த அம்மா அழுகுது, இங்கே எங்களால் தாங்க முடியல. இந்த ஒரு வழியை அவங்க நேரில் பார்த்து அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அவங்க தலையில் எழுதியிருக்கு. என்னென்னு புரியல, அது எப்படி சொல்லணும்னு தெரில. இயற்கையோ இறைவனோ எப்படின்னு தெரில. ஆனால் இந்த வழி இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது. இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். தண்ணியில் அப்படி இறந்த ஒரு முதியவரை ஒரு அண்ணன் அப்படி இழுத்து கொண்டு போகிறாங்க. அவர் எப்படிலாம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தியிருப்பாரோ, எப்படிலாம் மற்ற எல்லாத்துக்காண்டி உழைச்சிருப்பாரோ, எப்படிலாம் தன் குடும்பத்தை பார்த்துருப்பாங்களோ அதெல்லாம் தெரியல. இன்றைக்கி அவங்களோட ஒரு இறப்பு இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு.
அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டுறேன். இது வரைக்கும் அந்த எங்கள் ஏரியா மக்கள் வந்து யார்கிட்டையும் எங்களுக்கு இது கொடுங்க, எங்களுக்கு பிரெட் பாக்கெட்ஸ் வேணும், பால் பாக்கெட்ஸ் வேணும்னு ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி சண்டை போடுறதோ, இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டை வந்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும் உரிமையாக கேட்குறதோ, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அது தோணவே தோணாது. அது அவங்கள்ட்ட இல்லை. அவங்க அந்தளவுக்கு அப்பாவி மக்கள். அது தன்னோட உரிமையை கூட கேட்டு வாங்கணும், தன்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்குறது கூட கூச்சப்படக்கூடிய ஒரு ஆட்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்லை, தாமிரபரணி தண்ணி வச்சும் கொஞ்சம் இஷ்யூ போச்சு அந்த டைமில். அப்போ வந்து ஒரு கோலா கம்பெனி வந்து தண்ணீரை வந்து அவங்களோட உற்பத்திக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு. இதனால் வேலைவாய்ப்புகள் அதிகமாகும். ஆனால் இயற்கை நீர்வளம் எல்லாமே கெட்டு போயிடுது. அது எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. மக்களுக்கு குடிநீர் வந்து போதுமான அளவு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இது இருந்தது. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நானும் சரி, என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களும் சரி, எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்களும் சரி, யாருமே வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யாருமே வாங்கி சாப்பிட்றதில்ல. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு ஊர் மேலே அளவுக்கு அதிகமாக வந்து அன்பை வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து நாங்கள் மட்டும் கிடையாது. அந்த ஊரில் இருக்கிற பிறந்த மக்கள் எல்லாருமே அப்படி தான் நல்லா இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. அப்போவுமே வந்து எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணுறப்ப மற்ற எல்லாருமே உள்ளே கலந்து அந்த சமூக விரோதிகள்னு சொல்லுவாங்களா, அவங்கெல்லாம் உள்ளே கலந்து போராட்டக்காரர்களை வந்து தீவிரவாதிகளை மாற்றி அவங்கள வந்து துப்பாக்கி சுடுற நிலைமை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் கூட எங்கள் மக்கள் வந்து ஐயா எங்களை விட்டுருங்க, எங்களை கொன்றாதீங்க, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவங்க வந்து கெஞ்சலை. என் உயிரை எதுனாலும் எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு அப்புறம் வரப்போகிற என்னோட பசங்களோ சரி, எங்களோட பேர குழந்தைகளோ சரி, சுத்தமான காற்றை வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு நிமித்தி நின்று தான் அவங்க வந்து வீரமரணம் அடைஞ்சாங்க. இப்போ வரைக்கும் அந்த குடும்பம், அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே இப்போ வரைக்கும் அதை நினச்சி கண்ணீர் வடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி நான் தன்னை மட்டும் பொறுப்படுத்திக்காமல் தன்னோட ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வாழ்கிற மக்கள் இருக்கிற ஊர் இது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டம். இப்போது இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க, நான் வந்து அரசாங்கம் கண்டிப்பாக வந்து அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் கூடுதலாக பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த சினிமா துறையில் வந்து இருக்கிறாங்க, சினிமா துறை மட்டும் இல்லை, சினிமா துறை மாதிரி நல்ல வளர்ந்த ஒரு துறையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஊரில் இருந்து சென்னையில் வந்து பெரிய பணக்காரங்களான மக்களாவது அந்த ஒரு முன்னணி நடிகர்களோ சரி, முன்னணி இயக்குநர்களோ சரி, இல்லைனா ஒரு பெரிய தொழிலதிபர்களோ சரி, யாராக வேணா இருக்கட்டும், இந்த ஊரில் இருந்து மேலே வந்து அவங்க நல்ல பெருசாக வளர்ந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களாவது தன்னோட ஊர் சார்ந்த மக்களுக்கு கொஞ்சம் உதவணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். இயக்குனர் மாரி செல்வராஜ், இயக்குனர் விக்ரமன், இந்த மாதிரி இயக்குனர் ஹரி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்தவங்க தான். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து கருங்குளம் ஊருக்கு பக்கத்தில் புளியங்குளத்தில் உள்ளவர் தான். அவர் ஊருமே தண்ணியில் ஃபுல்லாமே மிதந்துட்டு தான் இருக்குது. திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஊர்பற்று வந்து அதிகம், கண்டிப்பாக செய்வார்னு நம்புகிறேன். அந்த ஏரியா மக்களாவது கொஞ்சம் வந்து நீங்கள் காப்பாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே கருங்குளம் ஏரியாவில் வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, அதை சுற்றி ஃபுல்லாமே வயக்காடு தான். அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாமே ஆறு, தாமிரபரணி ஆறு ஓடுது. அந்த ஆறே கரையை உடைச்சு ரோடை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு தென்னை மரத்தில் 3/4 அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாமே உடஞ்சிருச்சு, வயக்காடு நிலங்கள் எல்லாமே முங்கிருச்சு. அவங்க வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அதில் நிற்கணும், அந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த மலை மேலே தான் ஏறி வந்து நிற்கணும். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. அந்த இயக்குனராவது அட்லீஸ்ட் அந்த ஏரியா மக்களை காப்பாற்றுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணுங்கள். வணக்கம்.